வாங்களே மேல போய் பார்க்கலாம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். சாமி சொல்லுங்க. பூஜைக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, நான் எடுத்து தரேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. இந்த பொண்ணு தான் பார்த்து பார்த்து எல்லாமே சிறப்பா செய்யறது. மாடிக்கு போய் பார்க்கலாம்ல? போலாமே. பிரியா, மாடியில சுத்தி பார்க்கலாம் வா. அம்மா வா மாடிக்கு போலாம். மாடி பார்க்கலாம் போமா. இன்டீரியர் ஒர்க் எல்லாம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குமா. நல்லா டிசைன் பண்ணிருக்கீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. செல்வ மாமா எங்க அப்பாவை எதிர்த்து ஜெயிச்சதுக்கு இதெல்லாம் தான் அடையாளம். எங்க வீட்டை விட உங்க வீடு தான் அழகா இருக்கு. நந்தினி, உனக்கு நல்ல டேஸ்ட் இருக்கு. ஒவ்வொன்னையும் பார்த்து அழகா செஞ்சிருக்கியே. சரி வாங்க ரூம்ஸ் பார்க்கலாம். பரவாயில்லம்மா, எல்லாம் அதாவது இருக்க வேண்டிய இடத்துல அமைப்பா ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாமே வாஸ்துபடி பார்த்து பார்த்து செஞ்சிருக்கோம் சார். ரொம்ப சந்தோஷங்க. எங்க அர்ச்சனா அக்கா வாக்கப்பட்டு போன வீடு சரி, அதுக்கப்புறம் தனி கொடுத்தன இருந்த வீடு சரி, அதெல்லாம் வீடுன்னே சொல்ல முடியாது, ஒண்டி கொடுத்தனும். அப்படிப்பட்ட வீட்டுல இருந்து எங்க அக்காவுக்கு நீங்க ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணி கொடுத்துருக்கீங்க. மாப்பிள்ளையோட உழைப்பும் அர்ச்சனாவோட யோகமும் தான் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கு. அது மட்டும் இல்லைங்க, நந்தினி வந்த நேரமும் தான். என்னைக்கு நந்தினி செல்வம் தம்பியோட வந்து சேர்ந்தாலோ அப்பத்துல இருந்தே செல்வம் அர்ச்சனாவோட வாழ்க்கையில முன்னேற்றம் தான். செல்வம் அண்ணே வாங்க. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா வீட்ல இருக்கோம். எல்லாரும் நல்லா இருக்கோம். எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா சார் ஒரு இருக்கு. நிமிஷம். மாலை வரலையே இன்னும். அண்ணே சிவா மாலை என்ன சரிடா. நீங்க வாங்கண்ணே, உட்காருங்க உட்காருங்க. டேய் மாலை வந்துருச்சுடா. பாஸ் மாலை உள்ள கொண்டு அண்ணா நீங்களே கொண்டு போய் கொடுத்துருங்க. ஏன் நீ தானே வாங்கிட்டு வந்த, நீயே கொண்டு கொடு. இல்லண்ணா நீங்களே கொண்டு போய் கொடுத்துருங்களேன். ஏன் தயங்குற? நீ தானே வாங்கிட்டு வந்த, உள்ள கொண்டு கொடுக்க கூடாதா? தப்பா நினைச்சுக்காதீங்கண்ணா, நான் உள்ள வர்றது அவ்வளவா சரியா இருக்காது. ஏன் எதனால அப்படி சொல்ற? நான் வீட்டுக்குள்ள வர்றது முதலாளி அம்மாவுக்கு பிடிக்கல. என் லிமிட் தெரிஞ்சிருந்தும் அதை தாண்டக்கூடாது இல்லையா, அதனால தான் சொல்றேன். இதை பார், என் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க எல்லாருமே இந்த விழாக்கு வந்திருக்காங்க. அவங்களாம் சகஜமாக உள்ளே போயிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. அந்த உரிமையில் நீயும் போகலாம். இதில் தயங்க வேண்டிய அவசியமே இல்லை. போ. இல்லை சார், அது வந்து சொல்கிறேன்ல, போ. ஓகே சார். இந்தாங்க. ஆஹா ரொம்ப நல்லா இருக்கேன். வாசு எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். அதான் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கு மாப்பிள்ளை. வாசு உன்னை இங்க பாக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? டேய்
என்ன நீ இங்க வந்திருக்க? வந்து உனக்கு வேலை போட்டு கொடுத்துட்டாங்கன்னதும் உங்க அண்ணனோட இங்கேயே ஒட்டிக்கலான்னு வந்துட்டியா? அப்படி இல்ல. நீ மட்டும் தான் வந்திருக்கே இல்ல உங்க அம்மா கறி கூட வந்திருக்காளா? நான் வந்து ஆஹா பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சே. பெரிய அளவுல வெடிச்சா நல்லா இருக்கும். சார் தான் உள்ள போன்னு சொன்னார். அவர் சொன்ன உடனே உள்ள வந்துடுறதா? உங்களால என் மாப்பிள்ளையும் என் பொண்ணு பட்ட பாடலாம் போதாது, மறுபடியும் எதுக்கு வந்த? வெளியில போ வெளியே. அம்மா அது இத பாரு, இவன் உனக்கு புருஷனா இருக்கலாம், ஆனா இவன் என் பொண்ணு வீட்டுக்கு ஆகாதவன்லாம் இந்த வீட்டுக்குள்ள நுழையக்கூடாது. வெளியே போ. அம்மா என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க? நாங்க தான் அவரை உள்ள வர சொன்னோம். ஏன் வீணா பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? இல்லம்மா, இத பாருமா, நீ எதுவும் பேசாத. இது என் வீட்டுக்காரர் எடுத்த முடிவு. விசேஷத்துக்கு வந்தவங்க கிட்ட வீணா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. வந்தவங்க அவங்கவங்க இருந்துட்டு போட்டோம். நீ வா வாசு. அம்மா, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்க கூடாது. ஃபங்க்ஷனுக்கு நிறைய விஐபிஸ் வந்திருக்காங்க. நீங்க இப்படி நடந்துக்கிறத பார்த்து அவங்க தப்பா நினைச்சுக்க போறாங்க. நீங்க நல்லதுதான் சொல்றீங்க, ஆனா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? மக வீட்டு விசேஷத்துக்கு வந்து அதிகாரம் பண்றீங்கன்னு நினைச்சிட கூடாது இல்லையா? அதனால தான் சொல்றேன், கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. சார், நீங்களே சொல்லுங்க. பாத்தீங்களாங்க இவள? நான் ஏதோ அதிகாரம் பண்றேனா? அமைதியாருன்னு இவ சொல்லிட்டு போறா. நந்தினி பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? வந்த இடத்துல நீ கொஞ்சம் அமைதியா இரு, அது போதும். வாடா. அக்கா பானு, வா வா. வாங்கம்மா. என்ன நீ மட்டும் வந்திருக்க? அவர் வரல? அவர் சாயந்தரம் வரேன்னு சொல்லியிருக்காரு. எங்க மத்தவங்கள காணோம்? அவன் அவசர வேலையா வெளியே போயிருக்கான், மதியானம் வந்துருவான். ஏன் இவ்வளவு லேட் ஆச்சு பானு? எல்லாரும் சேர்ந்து கிளம்பி வரணும் இல்லையா, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. செல்வம், உன்னை இந்த நிலைமையில பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இன்னும் நீ நல்ல நிலைமைக்கு வரணும். நீங்க வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. வாங்க உள்ள போலாம். வாமா. வா. நல்லா இருக்குமா? மாமா வரமாட்டாருன்னு சொல்ற, வராரு. அதான் எனக்கும் புரியல. சங்கர்லிங்கத்தை கூட்டிட்டு வந்திருக்காரு, ஏதோ திட்டத்தோட வந்திருப்பாருன்னு தோணுது. என்ன பண்றாங்கன்னு நானும் பாக்குறேம்மா. உங்க வீட்டு விசேஷத்துக்கு வீடு தேடி வந்திருக்கேன். வார்டு கூப்பிட மாட்டீங்களா? அது சரி, நீங்க தான் பத்திரிகையை வச்சுட்டு வர வேண்டாம்னு சொல்லிட்டு வந்தீங்களே, வர வேண்டாம்னு சொல்லியும் எதுக்காக வீடு தேடி வந்திருக்கானு பாக்குறீங்களா? அது எப்படி வராம இருக்க முடியும்? நீங்க எனக்கு மரியாதை கொடுத்து முதல் பத்திரிக்கை வச்சிருக்கீங்க, அந்த மரியாதையை நான் காப்பாத்திக்க வேணா? அதான் நாங்க வந்தோம். என்ன நீங்க முதல் பத்திரிக்கை வச்சதுக்கு நான் முதல் ஆளா வந்திருக்கணும். கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதான் லேட் ஆயிடுச்சு. லேட் ஆனதுக்கு மன்னிக்கணும். நான் உள்ள போலாமா? டேய் சங்கர்லிங்கம், வாடா, நம்ம போய் முதல் வரிசையில் உட்காருவோம். என்னப்பா, எதுக்காக இங்க வந்தீங்க? என்னம்மா அது? செல்வம் ஒரு வகையில நமக்கு சொந்தக்காரன் வீட்டு விசேஷத்துக்கு வந்திருக்கேன். முன்னாடியே வந்து நீ ஏன்பா லேட்டுன்னு கேட்காம எதுக்காக வந்திருக்கீங்கன்னு கேட்குற? ஏதாவது திட்டத்தோட வந்திருக்கீங்களா நீங்க? நீ ஏன் டென்ஷன் ஆகுற? பாரு, சொந்தக்காரங்களாம் வந்திருக்காங்க, நீ போய் அவங்களோட சந்தோஷமா இரு, போ. ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அப்புறம் அப்பான்னு கூட பார்க்க மாட்டேன். நடக்கிறதே வேற. என்ன செல்வம்,
ஹோமத்துல உட்கார்றதுக்கு ஐயர் கூப்பிடுற 2 பேர் வாங்க. சரி உங்க அப்பா இன்னும் வரலையே. வந்துருவாரு வாங்க. பெரியவா மாலை எடுத்து கொடுக்கணும் வாங்கோ. குங்குமம் நெத்தில வைங்கோ. நீங்க வைங்கோ. பெரியவாட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. பெரியவா ஏதாவது ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்கறதா இருந்தா கொடுக்கலாம். சிவகாமி எல்லாரும் உட்காருங்க. வாமா காவியா. வாங்க காவியா. காவியா எப்படி இருக்க? எப்படி இருக்க காவியா? நல்லா. என்ன காவியா நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? மாமனார் மாமியார் வரல? இல்ல இன்னைக்கு நிறைய ஃபங்க்ஷன். அவங்க மத்த ஃபங்க்ஷன் எல்லாம் அட்டெண்ட் பண்ண போயிருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு இன்னொரு ஃபங்க்ஷன் நாங்கள் கிளம்பிட்டு இருக்கோம். We just came to wish you. என்னங்க எப்படி சொல்றீங்க? சாப்பிட்டு போங்க. Sorry Selvam, we have to go. Anyway, congratulations. நமக்குள்ள எதுக்குங்க இதெல்லாம்? It's a token of love. Please take it. Come on. Very good Selvam. You built a wonderful house. எங்க வீடோட இது ரொம்ப பெருசா இருக்கு. சாதாரணமா இருந்த நீங்க இப்படி படிப்படியா முன்னேறிக்கிறது நினைச்சு பார்க்கும்போது I'm really proud of you. In fact, உங்களை என்னோட கோ-பிரதர்னு சொல்லிக்கிறதுல I'm really very happy. காவியா, shall we? என்ன வந்துட்டு சாப்பிடாம கிளம்புறீங்க? ஐயோ இல்ல அர்ச்சனா, ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. இன்னொரு நாளைக்கு வந்து கட்டாயம் சாப்பிடுறோம். கண்டிப்பா வரணும். சரி வரமாமா? See you, Selvam. வரம்பா. வரமா? Bye auntie. Bye வாங்க uncle. மாப்ள. அப்பா வாங்கப்பா. வாமா.
வாங்க சார். வணக்கம். 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 வாங்க சார். நீங்க இதை விட இன்னும் சீரும் சிறப்புமா வாழணும். எல்லாம் வல்ல இறைவனோட ஆசை இருக்கும். அச்சா வா. நல்லா சார், நீங்க போட்ட புள்ளையார் சொல்லிதான் இன்னைக்கு நான் வாழ்க்கையில் இந்த அளவுக்கு வந்திருக்கேன். அது மட்டும் இல்ல, என்னோட இந்த வளர்ச்சிக்கு உங்களுக்கும் சம பங்கு உண்டு. என்னோட அப்பா சரியில்லை. என் அப்பா ஸ்தானத்துல இருந்து என்னோட வளர்ச்சியில் அக்கறை எடுத்துக்கிட்டவங்க நீங்க தான். இப்போ நீங்க வந்து எங்களை ஆசீர்வாதம் பண்றது என் அப்பா என்ன ஆசீர்வாதம் பண்ற மாதிரியே இருக்கு சார். நந்தினி, அப்பா வீட்டை சுத்தி பார்க்கட்டும். வாங்கப்பா. பாருங்க சார். டேய், அண்ணே பெட்டியில எல்லாம் சரியா இருக்கா? எல்லாம் சரியா இருக்கு. அண்ணே, நம்ம ரேவதி யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? யாரா அது? அவர் தானே ஏஎஸ்பி தேவராஜ். ஏஎஸ்பி கிட்ட இவளுக்கு என்ன பேச்சு? அதுவும் நம்மளை கையை காட்டி காட்டி பேசிக்கிட்டு இருக்கா. ஆமாண்ணே.